ரியாத் மக்களே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் நீங்கள் மேலே பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஹிந்தியில் இருக்குது. நான் உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். என்ன இருக்குன்னா, இந்த பங்காளி வந்து பத்தாலேருந்து ஹாராக்கு வர வேண்டியதாக இருந்திருக்கு. அவர் வர வழியில் அவர் வந்து ஒரு பங்காளியோட வண்டியிலேயே தான் ஏறி இருக்காரு. அந்த பங்காளி வண்டி ஹாராக்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே 4-5 பேர் அவனை சேர்த்து கண்ணை மூடி அவனை அடித்து அவன்கிட்ட பங்களாதேஷ்லேருந்து ஒரு 50,000 ரூபாய் வந்து அதை பங்காளி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் அவன் கையில் வச்சு இந்த பணத்தை வந்து பிடுங்கிட்டு இருக்காங்க. ஸோ பிடுங்கிட்டு அவன் கையில் மை தடவி அவனை வந்து கை நாட்டு மாதிரி வாங்கி சைன் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா இவன் வந்து கடன் வாங்கின மாதிரியும். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட என்ன மெரிட் இருக்காங்கன்னா, நான் உன்னை அடித்தது நீ போய் போலீஸ்கிட்ட சொன்னேன்னா நீ எங்கள் வீட்டுக்கு திருட வந்த, அதுக்காக தான் நாங்கள் உன்னை அடிச்சோன்னு சொல்லி கேஸை மாற்றி விட்டுருன்னு சொல்லி மிரட்டி வேற இருக்காங்க. ஸோ அங்கேருந்து அடி வாங்கிட்டு இவர் வெளில வந்து வேற டாக்ஸியில் ஏறும்போது அங்கே இருக்க ஒரு பாகிஸ்தானி வந்து இவரை வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. இது ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. சரி, இந்த இன்ஃபர்மேஷனை நான் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கலான்னு நினச்சேன். அது உண்மையோ பொய்யோ, பட் இந்த மாதிரி நம்ம மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் சவுதி சிட்டிசன் சும்மா இருந்தாலும் சண்டால சிட்டிக்கு நம்ம சும்மா இருக்க மாட்டேங்கிற மாதிரி நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பங்காளி வண்டியில் ஏறினா கூட இந்த மாதிரி சேஃப் இல்லை போல இருக்குது. ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.